வணக்கம் மக்களே, நான் உங்க விக்கி. வெயிட்ல சேலஞ்ச் 200 டேஸ்ல இன்னைக்கு டே 45. இன்னைக்கு கொஞ்சம் கோயில் வேலைகள்லாம் அதிகமா இருந்தனால ஜிம் ஒர்க் அவுட் இல்ல. அதனால காலையில இருந்து குளியல போட்டு காலை உணவுக்கு ஓட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். ஓட்ஸை சாப்பிட்டு முடிச்ச உடனே அப்படியே நம்ம வாகனத்தை எடுத்துட்டு அப்படியே கோயிலுக்கு புறப்படலாம் அப்படின்ட்டு கிளம்புனேன். ஆனா போறதுக்கு முன்னாடி நம்ம நாகராஜ் ப்ரோ வந்திருந்தாரு. அவர் வந்தோடனே எல்லாத்துக்கும் டீ வாங்கி கொடுத்தாரு. நான் ஒரு பிளாக் காஃபியை போட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்க இருந்து அப்படியே கிளம்பி நம்ம கோயிலுக்கு வந்துட்டேன். கோயிலுக்கு வந்தோடனே அண்ணன் சாமி பல்லாக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. சாமி அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா பல்லாக்கையும் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் அவர் கூட சேர்ந்து. நானு இந்த கோயில் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. நம்ம நாகராஜனை வீடியோல காமிச்சிருப்பாரு நிறைய. அந்த கோயில் தான். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா ஒரு தடவை விசிட் பண்ணி சாமி கும்பிட்டு போங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த நாளே. அதுக்கப்புறம் சந்துரு வந்துட்டான். அவன் அப்படியே மேல் பார்வையிட்டான், சரி பண்ணான். அதை முடிச்சுட்டு திருப்பி ஒரு குளியல போட்டு வந்துடலான்னு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். திருப்பி வீட்டுல இருந்து குளிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகி கோயிலுக்கு வந்துட்டேன். திருப்பி கோயிலுக்கு அப்படியே சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு போய் சாமி கும்பிட்டு இருந்தேன். அண்ணன் வளையல அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாரு. சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஒரு பட்டையை போட்டுட்டு ரெடி ஆயிட்டோம். அடுத்து பல்லாக்கு தூக்குறதுக்கு முன்னாடி அந்த சாமியை சாமி கும்பிட்டு தீபார்த்தனை எல்லாம் காட்டினாங்க. தீபார்த்தனை காட்டினோடனே எல்லாம் சேர்ந்து பல்லாக்க தூக்கிட்டு அப்படியே கோயில்ல மொத்தமா 3 ரவுண்டு கிட்ட அப்படியே எல்லாம் சேர்ந்து கொண்டு வந்தோம் சாமியை. எல்லாருமே பார்த்து ரொம்ப சந்தோஷமா போனாங்க. அதுக்கப்புறமேட்டு அப்படியே நான் அங்கேயே பிரசாதம் இருந்துச்சு, அதை சாப்பிட்டுட்டு அந்த நாள் முடிச்சுக்கிட்டேன். அடுத்த டே 46ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர், பாய் மக்களே. ஒரு ராட்சசத்திரி